ஒரு முறை பாரதியார் கிட்ட அவங்க மனைவி செல்லம்மா, வீட்டில் பணமே இல்லை, மாச கடைசியா இருக்கு, வீட்டில் அரிசி கூட இல்லை, எப்பங்க பணம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பாரதியார் அதை பற்றி கவலையே படாம வீட்டில் சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அரிசியை எடுத்து குருவிகளுக்கு போட்டுட்டாரு. அப்புறம் என்னாச்சு? வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். பாரதியார் அப்படி செஞ்ச பிறகு அவங்களுக்கு செம்மையா கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு சுத்தமா பொறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா பாரதியார் இதனாலலாம் ஒன்றும் அப்செட்டே ஆகல. அவர் ஒரு கவிஞன் இல்லையா? அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சம்பவத்தையே ஒரு பாட்டா மாத்திட்டார். விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே அப்படின்னு ஒரு பாட்டாவே அதை எழுதிட்டார். அதை எழுதி முடிச்சதும் குழந்தைகளோட ஆடி பாடி செல்லம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டார். அப்புறம் செல்லம்மா கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? செல்லம்மா, கவலைப்படாத, இந்த பாட்டை நான் பத்திரிகைகளுக்கு அனுப்ப போகிறேன். நிச்சயம் 1ஆம் தேதி உன் கையில் பணம் வரும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு என்னுடைய பாட்டை யாருமே பாராட்டாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இந்த உலகமே என்னுடைய பாட்டை பாடும். அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேனோ இல்லையோ, ஆனால் நீ கண்டிப்பாக அதை பார்ப்ப. அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு எப்படி மெய்யா இருக்கு பார்த்தீங்களா?